திருமணம் அப்படின்றது பெண்ணுக்கு ஒரு வேலி, தாலியை கட்டிட்டானா இனி அவள் விபச்சாரம் செய்யலான்ற ஒரு நாளாவது ஒரு மேடையிலாவது இந்த அசுரன் படத்தில் வந்தது போல் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போங்க, இது படிங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்க, நீங்கள் டாக்டர் ஆகுங்க, இதுக்கு நான் உதவி பண்ணுறேன், இப்படி போங்க, இப்படி வளருங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, ஒரு மேடையிலாவது திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரா? வேற முறைகள்லாம் கொண்டு போய் அதை பெருசாக்கி அதுக்காக மீட்டிங் ஒருத்தர் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா கேஸ் இருக்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம்ம ஜாதி இது தாண்டாது, இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும், நம்ம திமிரியணும், முறுக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும். ஒரு பாடகர் வந்து பாட்டு பாடிட்டு போகிறாரு, ஏன்னாது 7வது படிக்கிற பொண்ணை நான் ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன்ற மாதிரி தமிழ்லாம் பாடிட்டு போய் அதை போட்டு காமிச்சு செல்ஃபி எடுக்கிறார். அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் போதும், மீதி இருக்கிறவங்க இவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அரசாங்கம் சொல்லுது. அது வேணான்ற ஒரு தைரியத்தோடு வெளியே வந்து தான் நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமே தவிர, கீழ்சாதி பெண்களெல்லாம் கூட மேலாடை அடிபதில் தான் ரவுக்க விலை ஏறி போச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு, யாராலையும் மறுக்க முடியாது. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக எச் ராஜா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப இடத்துல நிரூபிச்சுட்டாங்க. புக்கு பேஜ் நம்பர்ஸோடு காட்டிட்டாங்க. ஃபைவ் ரோட்டில் போய் எந்த ஜாதிக்காரன் சாப்பிட்டா இல்லை அதில் மட்டும் நீ சாப்பாடு போடுங்க சொல்லி பாருங்க, அந்த பிளேட்டில் அடிச்சிருவான் அவன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஜனசேனா கட்சியோட நிறுவனர் முரளி மோகன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஜாதி கட்சிகள் திருமாவளவன் அவர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்காக ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த மக்களுக்கான மேம்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும், அவங்களுக்கு இருக்கிற அந்த சில குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த கட்சிகள் மூலியமாக கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட பிரச்சனைகள் பேசுறது மூலியமாக இந்த ஜாதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ரிவர்சபிள் கொஸ்டினாக நான் வைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இதை சொல்கிறதுனால கண்டிப்பாக நான் சில பேருக்கு அதிருப்தி ஆளனாக ஆவேன், எதிராளியாக கூட ஆகுவேன். ஆனால் உண்மையை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். ஒரு நாளாவது ஒரு மேடையிலாவது இந்த அசுரன் படத்தில் வந்தது போல் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போங்க, இது படிங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்க, நீங்கள் டாக்டர் ஆகுங்க, இதுக்கு நான் உதவி பண்ணுறேன், இப்படி போங்க, இப்படி வளருங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, ஒரு மேடையிலாவது திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் இல்லையா? எது எடுத்தாலும் குத்துறது, வெட்டுறது, சீரியல், முறுக்கியல், நிமிர்ந்து ஏழு, என்ன சொல்கிற ஏதோ சொல்லுவாரே இல்லை, அடுத்த கட்டத்துக்கான பேச்சு இல்லை அப்படின்னு. இல்லை, நீ முறுக்கியல், திமிரியல், இது அந்த வன்மத்தை மட்டுமே அவர் கொடுக்கக்கூடியதாக தான் எல்லா பகுதியும். இப்போ கடைசியாக நடந்த இந்த சென்னையில் வந்து வழக்கறிஞர் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஒரே விஷயத்தில் முடிச்சிருக்கலாம், தவறுதலாக நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. நான் என்னுடைய கட்சிக்காரர்களை கண்டிப்பேன், முடிஞ்சு போச்சு அதோட. ஆனால் வந்து பெருசாக வேற மாதிரி கொண்டு போய் முதல்ல செய்யவே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னு சொல்லி, செஞ்சது தப்பு இல்லை, 2 தட்டு தான் தட்டினாங்க, பெருசாக அடிச்சிடலன்னு சொல்லி வேற முறைகள்லாம் கொண்டு போய் அதை பெருசாக்கி அதுக்காக மீட்டிங் ஒருத்தர் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா கேஸ் இருக்கணும், கேஸ் இல்லாதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை, எல்லாருமேலையும் எப்படி இது வழிகாட்டுதல்? அதான் நான் கேட்குறேன், இது எப்படி வழிகாட்டுதல்? இது எப்படி ஒரு ஜாதியை மேன்மைப்படுத்தும்? அது எந்த ஜாதியை வேணா இருக்கட்டும். ஒரு ரெட்டி சமுதாயம் இதை சொல்லுச்சு அப்படின்னா ரெட்டி தலைவர் சொன்னது தப்பு, ஒரு நாயுடு சமுதாயம் இதை சொல்லுச்சுன்னா நாயுடு தலைவர் சொன்னது தப்பு. அப்போ திருமாவளவன் சொன்னது தப்பு தானே? நீங்கள் வளர்ச்சி அடைகிற வழியில் தானே போகணும். நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு படிங்க, படித்து முன்னுக்கு வாங்க. அதே ஜாதி சமுதாயத்திற்கு அதே இதுக்காக தானே கிருஷ்ணசாமி அவர்களும் போராடி இருக்கார் பல வருஷமாக. ஆனால் அவருடைய போக்கும் பேச்சும் எப்படி இருக்குது, திருமாவளவனுடைய போக்கும் பேச்சும் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக உன்னித்து கவனித்தாக வேண்டும். இல்லை என்றால் இன்னொரு சமுதாயத்தை இன்னொரு தலைமுறையை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது நான் தெரிவிச்சேன். கண்டிப்பாக. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரத்துக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க, வார கணக்கில் போராட்டம் பண்ணாங்க. அதில் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ஸ்பீச் வந்து மேடையில் வச்சு சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவங்க அவ்வளோதான், அதோட முடிச்சிடலான்ட்டார் அவர், வேற எதுவுமே சொல்ல. இவங்க இவ்வளோதான் ஸ்வீப்பிங் தான், நம்ம அதுக்கு போய் என்னப்பா பண்ண முடியும்ன்ற மாதிரி. அதான் நான் சொன்னேன், முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு தீர்மானத்துக்கு முதல்ல அவர் வந்துட்டார். என்னன்னு, இந்த தீர்மானம், இந்த ஜாதி இவ்வளவு தான், நம்ம ஜாதி இது தாண்டாது, இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும், நம்ம திமிரியணும், முறுக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும். ஒரு பாடகர் வந்து பாட்டு பாடிட்டு போகிறாரு, ஏன்னாது 7வது படிக்கிற பொண்ணை நான் ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன்ற மாதிரி தமிழ்லாம் பாடிட்டு போய் அதை போட்டு காமிச்சு செல்ஃபி எடுக்கிறார். எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அவலம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு நன்மை போயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
நாட்டு வளர்ச்சிக்கு பாடுபடுன்னு இதெல்லாம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாட்டோட வளர்ச்சி கொண்டு போகுமா? இந்த வார்த்தைகள் அவங்க அப்பா அம்மா கேட்டால் நல்லா இருக்குமா? இதெல்லாம் தான் மாற்றணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு ஜாதி தலைவராக இருக்கீங்க, ஜாதி முன்னேற்றத்துக்கு பாடுபடுங்க. இதை பண்ணுறதுக்காக அம்பேத்கர் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அம்பேத்கர் அதே ஜாதியை தான் வளர்த்தார். ஆனால் அம்பேத்கர் வேற மாதிரி வளர்த்தார். நான் அட்வொகேட் ஆகிருக்கேன். நான் சட்டத்தை படித்து சட்டத்தை உருவாக்கியிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் உருவாகுங்க அப்படின்றத சொல்லி கொடுத்தவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வயசுலேயே நான் இப்படி பண்ணிட்டேன், அந்த வயசுலேயே நான் அப்படி பண்ணிட்டேன், இந்த ஜாதி பொண்ணை இப்படி பண்ணிட்டேன், அதனால தான் அது என்னை விட்டு போகலை அப்படின்னு பாட்டு பாடி அந்த கானா பாட்டுக்கு போய் அவர்கிட்ட பரிசு வாங்குற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மேடையில் வந்து திருமாவளவன் அவரே சொல்கிறார், திருமாவளவன் அவர்களே சொல்கிறார், கட்சிக்காரனா கேஸ் இருக்கணும். கேஸ் இல்லையா? கட்சிக்காரன் வேறு கட்சிக்காரனை சொல்ல, திருமாவளவன் கட்சிக்காரன் சீமா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? கேஸ் இருக்கணும். கேஸ் இருந்தால் தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இல்லைன்னா இல்லை. என்ன கேஸ் என்ன ஆகிட போகுது? என்ன பண்ணிட முடியும்? இதெல்லாம் எங்கே போய் முடியுது? கண்டிப்பாக இது ஒரு வளர்ச்சிக்கான முடிவே கிடையாது. வளர்ச்சிக்கான முடிவும் கிடையாது. இது ஜாதி பாகுபாடுக்கான தீர்வும் கிடையாது. ஜாதியை நாம் ஒழிக்கணும்னா நாம் வளரணும். அது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் வளரணும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நாம் தாழ்ந்தவன் நாம் உயர்ந்தவன் என்ற பேச்சே இருக்கக்கூடாது. இது எல்லாம் கொண்டு வரணும்னா ஒட்டுமொத்த சமூகமும், அது எந்த சமூகமாக இருந்தாலுமே சரி, வளர்ந்தே ஆக வேண்டும். வளர்ந்தால் மட்டுமே இந்த ஜாதியை நம்ம இடத்துலேருந்து வேரோடு அகற்ற முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஜாதி வேணாம் அப்படின்னா நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வெளியே போய்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் இப்போ நான் இப்போ வந்து ஜாதி விட்டு வெளியே போய்ட்டு நோ காஸ்ட் சர்டிஃபிகேட்டில் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்றப்போ ஸ்கூலில் சேர்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சில இடத்துல இடஒதுக்கீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணுது. இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையும் எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது தான் இடஒதுக்கீடுக்கான ஒரு மெயின் மோட்டோ. இந்த இடத்துல எப்படி அவங்களோட மென்டாலிட்டி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இல்லை, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கொஷின் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுவே வந்து அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நான் தாழ்த்தப்பட்டவன் என் வாயால் யாரையும் சொல்ல மாட்டேன், அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் போதும், மீதி இருக்கிறவங்க இவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அரசாங்கம் சொல்லுது. அது வேணான்ற ஒரு தைரியத்தோடு வெளியே வந்து தான் நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமே தவிர, இல்லையா? அது வேணாம், அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை. என் பையன் படிப்பான், என் பையன் திறமைசாலி, அந்த பாராபட்சம் என் பையனுக்கு எதுக்கு அப்படின்ற தைரியமும் வரணும். அதே மாதிரி நான் வளர்ச்சின்றதை முதல்ல சொல்லியிருந்தேன். எப்படி ஒரு கிராமப்புறங்கள்லாம் நகரப்புறங்களை போல் வளர்ச்சி அடைஞ்சிட்டாவே போதுமானதுன்னு சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி அந்த வளர்ச்சியும் அதை கொடுக்கும். அந்த வளர்ச்சி வளர்ந்ததுக்கப்புறமா பணத்திற்காக நான் அரசாங்க வேலையை தேடி போகவில்லை, என்னிடம் பணம் இருக்கிறது, ஒரு நிரந்தரத்திற்காக அரசாங்க வேலையை தேடி போகிறேன். அந்த இடத்துல நான் நிரந்தர வேலைக்காக தேடும் பொழுது எனக்கு இந்த பாராபட்சம் தேவையில்லை, என்னையும் அனைவரோடு சரிசமமாக பாருங்கள் அப்படின்ற ஒரு முன் வைத்துட்டு போனீங்க அப்படின்னா இதில் பிரச்சனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து இப்போ ஜாதிய பிரச்சனைகள், ஜாதி அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து வந்து நான் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின் என்ன வந்துட்டு இருக்குன்னா, சனாதன தர்மம் தான் இது எல்லாத்துக்கும் வந்து வித்துட்டுச்சு, இதில் தான் இந்த பாகுபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்து சனாதன தர்மம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், நிறைய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜாதி, சனாதன தர்மம், இதுக்கு இருக்கிற கனெக்ஷன்? சனாதன தர்மத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதல் அதில் தான் வருது, இல்லையா? அந்தந்த காலகட்டத்துக்கு அது அப்படி இப்படி இருந்துச்சே தவிர இன்றைக்கி அது நடக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ பெரியார் அவர்கள் கூட தான் சொல்லியிருக்காரு, திருமணம் அப்படின்றது பெண்ணுக்கு ஒரு வேலி, தாலியை கட்டிட்டானா இனி அவள் விபச்சாரம் செய்யலான்றதுக்கு அது சேலத்தில் சொல்லியிருக்காரு. சேலம் மண்டபத்தில் நடந்திருக்குது. சுதந்திரம் கூடாது, இந்த நாட்டுக்கு எதுக்கு சுதந்திரம், தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி, அப்போ அதோடைய கொள்கைகள்லாம் எடுத்து நடந்துட்டா இருக்கிறோம். எது வேணாவோ அதை ஒதுக்கிட்டு பெரியாரை மட்டும் ஏற்றி நடக்கிறாங்க மக்கள். கரெக்டாக எது வேணாவோ அதை ஒதுக்கிட்டாங்க, எது வேணுமோ அதை கல்வியில் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சனாதனத்தையும் எடுத்துக்கலாமே. ஏன் சனாதனத்தில் மட்டும் அந்த பாகுபாடு பார்க்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இருக்கார், அது உங்களுடைய பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி அவர்கள்கிட்ட மட்டும் நீ என்ன பண்ணுறீங்க? பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது மாதிரி கொச்சைப்படுத்தி பெண்கள் எல்லா இந்த கீழ்சாதி பெண்களெல்லாம் கூட வந்து மேலாடை அணிவதில்தான் ரவுக்க விலை ஏறி போச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு, யாராலையும் மறுக்க முடியாது. அதெல்லாம் வந்து பாடப்புத்தகங்களை நம்ம கொடுக்கல, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் கொடுத்துருக்கோம், எது வேணாவோ அதெல்லாம் எடுத்துட்டோம், இல்லையா? இதெல்லாம் ஆதாரபூர்வமாக எச் ராஜா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப இடத்துல நிரூபிச்சுட்டாங்க, புக்கு பேஜ் நம்பர்ஸோடு காட்டிட்டாங்க. ஸோ அது இல்லைன்னு யாராலையும் போராட முடியாது, இந்த நிலைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது
நாம் எது வேணுமோ அதை எடுத்துக்கிறோம், எது வேணாவோ அதை விட்டுடுறோம். இந்த ஈவே ராமசாமி ஐயா அவர்களுடைய விஷயத்தில் இதையும் சனாதனத்தில் காட்ட மாட்டேன்றீங்க. நேற்று வந்த ஈம ராமசாமி ஐயா அவர்களுடைய விஷயத்தில் இதை காட்டும் பொழுது என்றைக்கோ வந்து மறைஞ்ச சனாதனத்தில் ஏன் அதை காட்ட மாட்டேறீங்க? எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, எது நல்லது படுத்தோ அதை எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது படுத்துது. காலையில் எழுந்து நல்லதே நினை, நல்லதே வாழு, நீ நல்லது நினைச்சா உன் நல்லது நடக்கும், மனசை ஒருநிலைப்படுத்து, யார் மேலேயும் வன்மம் வேணாம், குரோதம் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாரும் அண்ணன் தம்பிகள், எல்லாரும் மாமன் மச்சான், எல்லாரும் குடும்பங்கள், எல்லா பெண்களும் மனைவிகள் கிடையாது, உன் மனைவியை மட்டும் மனைவியாக பார், மீதியெல்லாம் தாயாக பார், இதெல்லாமே சனாதனம் சொல்லிக் கொடுக்குதே. அப்போ இதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுருக்கலாம் இல்லையா? உங்களுடைய அரசியல் தேவைக்காக அதில் அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி 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 அதை ஒழிக்கணும் சொல்லி உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திட்டு வாக்கு வங்கியை உருவாக்க பார்க்குறீங்களே தவிர உங்ககிட்ட ஏற்கனவே நீங்கள் செஞ்ச செயல் இதில் செய்திருக்கலாமே. என்றைக்கோ மறைஞ்சு ஒழிஞ்சிச்சு சனாதன தர்மம். சனாதன தர்மம் இன்றைக்கி வந்தது கிடையாது, என்றைக்கோ வந்துச்சு, என்றைக்கோ மறைஞ்சிருச்சும் கூட. தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு பயணம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். சனாதன தர்மம் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுதுன்னா 90 விழுக்காடு கிடையாது, 10 விழுக்காடு கடைபிடிக்குது. ஏன்னா 10 விழுக்காடு ரொம்ப நன்மையான விழுக்காடு விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த நன்மையான விஷயங்களில் ஒன்று மாதா பிதா குரு தெய்வம், மாத்த தேவோ பவ பித்ரு தேவோ பவ குரு தேவோ பவ, இதெல்லாம் எங்கேருந்து வருது? சனாதன தர்மத்தில் தான் வருது. அதுக்கு முன்னாடி மாதா பிது குருதும் தமிழில் வந்துச்சு, நாம் எழுதி வைக்கல, அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இவ்வளோதான வித்தியாசங்கள். அப்போ எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பயணம் செய்யலாம், செய்ய முடியும், ஆனால் செய்ய விட மாட்டாங்க. அதுதான் அரசியல், அதுதான் இங்கே நடக்குது. அந்த அரசியல் செய்கிற வேலையை தான் மக்கள் மூடத்தனமாக நம்பிட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ இதுதான் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கிட்டு வாழ்க்கையை அப்படியே போனால் இங்கே யாருக்கு எந்த பிரச்சனை கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேர் இதை சரியாக போதிக்கிறது இல்லையோ அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. போதனை செய்கிறவனே ஒரு பிரபலமானவனாக தான் இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதுதானே ஒரு பிரச்சனை. அந்த போதனையை குடிக்கிறவன் ஒரு சராசரி மனுஷன் கொடுத்தா நீ யார் இதை சொல்கிறதுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, பிற்போக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றி பெண்களுக்கு நிறைய முன்னுரிமைகளை கொடுத்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் அவங்களே மாறிட்டு வராங்க. ஆனால் இன்னும் தலாக்கு இந்தியாவில் இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இந்தியாவில் தலாக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. தலாக்கு ஒழிச்ச பிறகும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய முற்போக்கு செயல்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே கூட அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழுகின்ற மக்கள் அனைத்து மதங்களிலும் இருக்கிறார்கள். அது இந்து மதம் மட்டும் சொல்ல முடியாது, இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாம் அதுக்குள்ளேயே தான் வாழக்கூடிய மக்கள் இன்னும் தான் இருக்கிறார்கள் இல்லையா? நம்ம ஓட்டில் போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுறோம், லாட்ஜில் போகிறோம், படுக்கிறோம், தூங்குறோம், எல்லா பெட்ஷீட்டையும் போத்துறோம். நம்ம ஓம்னி பஸ்ஸில் போகிறோம், எல்லா பெட்ஷீட்டையும் போத்து தூங்குறோம். நம்மளுக்கு முன்னாடி பறையம் படுத்தானா, பள்ளம் படுத்தானா, செக்கிலி படுத்தானா, நாயுடு படுத்தானா, எவன் படுத்தானா யாருக்கு தெரியும்? ஆனால் அங்கே தான் போய் படுக்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஜாதி அவங்கள ஒட்டுறதில்லை, அன்றைக்கெல்லாம் ஜாதி பிரச்சனை வர்றதில்லை இல்லையா? ஹோட்டலுக்கு போகிறோம், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், இலையில வாழை இலையில அதை போடுறாரு, சாப்பாடு தட்டை தான் போடுறாரு. இந்த தட்டுக்கு முன்னாடி யார் சாப்பிட்டது? அது இப்போ சாப்பிட்றப்பா நான் அந்த தட்டு கழுவி வச்சுருக்காங்க, கழுவுறதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்டது? இன்னொரு சாப்பிட்டதை கழுவி வச்சு தானே அந்த தட்டு இல்லையா? அதில் யார் சாப்பிட்டான், எந்த ஜாதிக்காரன் சாப்பிட்டான், யாருக்குமே தெரியாது. அங்கெல்லாம் அவங்கள ஜாதி ஒட்டுறதில்லை, ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் அது. அங்கெல்லாம் ஜாதி எங்கே ஜாதி ஓட்டுது? சின்னதாக குடிசில் ஒரு வீட்டுக்கு இங்கெல்லாம் போகாது, அது அந்த ஆள் நடக்கிற ஹோட்டலுக்கு நாம் அங்கே சில விஷயங்கள்ல மட்டும் தான் ஜாதி வேலை. ஆமாம், ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் எந்த ஜாதிக்காரன் சாப்பிட்டா இல்லை, அதில் மட்டும் நீ சாப்பாடு போடுங்க சொல்லி பாருங்க, அந்த பிளேட்டில் அடிச்சிருவான் அவன் இல்லையா? இது நடக்கும். எங்கே வளர்ச்சி இருக்குதோ அந்த இடத்துல ஜாதி இருக்காது அப்படின்றதான் மறுபடியும் நான் ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேன். நாம் வளரணும், நாம் வளர்றது ஒன்று தான் ஜாதியை ஒழிக்குமே தவிர நம்மளுக்காக இருக்கக்கூடிய சங்கங்களோ, நம்மளுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளோ, நம்மளுக்காக இருக்கக்கூடிய கட்சிகளோ நம்ம வைத்து பல நாளை அவங்க அடைவாங்களே தவிர, நம்மளை வைத்து அவங்களுடைய கப்பலை அவங்க ஓடிட்டு போவாங்களே தவிர நம்மளை ஒருபோதும் இந்த ஜாதியிலேருந்து மீட்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.